பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சூரத்துன் நஸ்ர் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயம் இறங்கிய பிறகு பல விஷயங்களை பற்றி பல உலமாக்கள் பல தஃப்சீர்களை செய்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது ஒரு தஃப்சீர்ல ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல மஷூரா கமிட்டின்னு சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான போஸ்டிங் பதவிக்கு பெரும் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபையில ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்கின்ற ஒரு சிறிய வாலிப சஹாபியையும் அவர்களையும் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நியமித்திருந்தார்கள். இது பல பெரும் சஹாபாக்களுக்கு, மூத்த சஹாபாக்களுக்கு ஒரு விதமான மன வருத்தத்தை கொடுத்தது. காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வயது என்ன, இவருடைய வயது என்ன, இவரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு சிறிய தாழ்வு மனப்பான்மை அல்லது ஒரு இஷ்கால், ஒரு எத்திராஸ், ஒரு மன வலி என்று கூட சொல்லலாம். இதனை அறிந்த ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லாரையும் சேர்த்தார்கள். சேர்த்து ஒரு வினாவை தொடுத்தார்கள். நஸ்ர், அதனுடைய அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன? சில சஹாபாக்கள் அதுல வந்திருக்கக்கூடிய ஆயத்துக்களை வைத்து வெற்றி வந்துவிட்டது, அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்து விட்டது, மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் இணைந்து விட்டார்கள், இணைந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய ஹம்து செய்யணும், அல்லாஹ்வுடைய சனா செய்யணும், புகழ் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சிலர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும், காரணம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றார் என்ற வெளிப்படையான அர்த்தத்தை சொன்னார்கள். ஆனால் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை பார்த்து கேட்டார்கள், இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லும் பொழுது உடனே சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண நேரம், வஃபாத்துடைய காலம் அருகில் இருக்கிறது, மிக மிக அருகில் இருக்கிறது என்பதாக சொல்ல, அதற்கு விளக்கம் கேட்கும் பொழுது, எந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினானோ அந்த நோக்கம் முடிந்து விட்டது என்பதை அல்லாஹு தஆலா சூசகமாக தெளிவாக சொல்கிறார் என்பதை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய தஃப்சீர், அவர்தான் இன்று வரை தஃப்சீர்களில் முதன்மையான சஹாபி என்ற ஒரு கருத்தும் எல்லா உலமாக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூறாவாக இது இருக்கிறது. இந்த சூரா இறங்கிய பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்தே பேட்தே சல்தே பிர்தே ஆத்தே ஜாத்தேன்னு சொல்லுவாங்க. எல்லா நேரங்களிலும் சதா காலமும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் போன்ற கலிமாக்களை சொல்லிக்கொண்டே இருந்ததாக ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும், புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸ், அதே மாதிரி உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பல ரிவாயத்துக்களில் நமக்கு இவர்களுடைய ரிவாயத்துக்கள் கிடைக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக முஸ்னத் அஹ்மதுல கூட இந்த ரிவாயத் இருக்கிறது. பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்கிய பிறகு அதிகமாக தொழுகையில் இந்த சூராவை ஓதினார்கள். ருக்கூல 3 தடவை சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக ரப்பனா அல்லாஹும்ம ஃபிர்லி இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்ற கலிமாக்களை 3 முறை சொல்வார்களாம், ஓதுவார்களாம். அதே மாதிரி புகாரி ஷரீஃப்ல இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ருக்கூலியும் சஜ்தாவிலும் அதிகமாக சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்ற கலிமாக்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த சூரா இறங்கிய நேரம் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், ஹஜ்ஜத்துல் விதால இறங்குச்சு என்ற ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது. மக்காவுடைய ஃபதாஹுடைய நேரம், மக்கா வெற்றி பெறக்கூடிய நேரம், வெற்றி கிடைத்த தருணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஹா தொழுகை நேரத்தில் 8 ரக்காத் தொழுதார்கள். 2 4 சலாம்களை கொண்டு தொழுதார்கள் என்பதாக ரிவாயத் இருக்கிறது. நன்றியின் காரணமாக என்று சஹாபாக்கள் சிலர் கூறுகிறார்கள். இதனையே சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும்
மதாயின் என்ற ஒரு இடத்துடைய ஃபதாஹில் வெற்றியில் அவர்களும் தொழுதார்கள் இந்த சுன்னத்தின்படி என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நாம் எது செஞ்சாலும் சரி அதற்கு பின்னால் அதற்கு முன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது, லட்சியமாக இருக்கிறது. இதை நாம் விட்டுவிடக் கூடாது. இன்ஷா அல்லாஹ் கடைபிடித்து குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டே இருப்போம். வல்ல அல்லாஹ் தஆலா நம்மை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் படைத்தானோ அந்த நோக்கத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.